ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குண்டால் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. என்னோடய இதுக்கு அரை கிலோ பச்சரிசி இது. அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, பருப்பு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு இப்போ மொத்தமாக 3 டம்ளர் ஆயிடுச்சு. 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. இதுக்கு 8 டம்ளர், அதே டம்ளரில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் விட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விடுங்க. 5-6 விசில் விட்டதுக்கப்புறமா, விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா பொங்கல் சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கலக்கும் போதே உங்களுக்கு மனம் நல்லா வரும். நெய் சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுவே நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்லையே தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு சாம்பார் ரெடி பண்ணேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.